لبيك اللهم لبيك لبيك لا. ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதினாலேருந்து மக்காவுக்கு போன உம்ரா வீடியோ தான் பார்க்குறீங்க. உம்ரா விளாக்கு ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. டாக்ஸியில் நம்ம மதினா மஸ்ஜித் நபிக்கு போய்கிட்ருக்கோம். அந்த ஏரியாவில் வந்து தான் நம்மளுக்கு டாக்ஸி கிடைக்கும் மக்காவுக்கு போகிறதுக்கு. அதனால் நம்ம மெயின் ரோட்டில் வந்து நின்றோம்னா டாக்ஸி, இந்த மாதிரி டாக்ஸி வரும் கம்மியான ரேட்லேயே. அதில் ஏறி மஸ்ஜித் நபிக்கு போயிடணும். மஸ்ஜித் நபியில் போனோம்னா அங்கேருந்து நமக்கு மக்கா, ஜித்தா ஏனைய நகரங்களுக்கு கிடைக்கும். இப்போ காரு, டாக்ஸி, பஸ்ஸு இந்த மாதிரி அங்கேருந்து நம்ம டாக்ஸி பிடிச்சி கிளம்பி போக வேண்டியதான். பார்த்திங்கன்னா மஸ்ஜித் நபிக்கு வந்தாச்சு. கார்லேருந்து இறங்கி டாக்ஸியில் நம்ம உள்ளே போகிறோம் மஸ்ஜித் நபியில். அங்கே போயிட்டு ஒரு 2 ரக்காயத் தொழுதுட்டு நஃபில் தொழுதுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் டாக்ஸி நிற்கக்கூடிய ஏரியாவில் போகணும். கொஞ்சம் தூரம் நடந்து தான் போனேன். ஏன்னா ஆப்போசிட் சைடில் உள்ள கேட்டு வழியே வெளியே போகணும். தொழுதுட்டு வெளியே போய்கிட்டுருக்கேன். உள்ளே எடுக்கலை. சரி, தொழிலாம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு என்ட்ரன்ஸு. ஃப்ரேம்லாம் வச்சுருப்பாங்க. மெயினான என்ட்ரன்ஸ் மாதிரி இது. நல்ல டூரிஸ்ட் வரவங்கெல்லாம், உம்ரா ஹஜ்ஜுக்கு வரவங்க, டூரிஸ்ட் வரவங்கெல்லாம் இங்கே நின்று ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. கரெக்டாக இந்த மினராக இருக்கும். அதுக்கு நேராக ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் ஆர்வமாக ஃபோட்டோ, இந்த இந்தோனேஷியாக்காரங்களாம் ரீல்ஸ் எடுப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்ட்டு. அது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால ஓரளவு ஃப்ரீயாக இருக்குது. இதே வெள்ளி, சனி இந்த மாதிரி நாளில் வந்தோம்னா பயங்கர கூட்டம் இருக்கும். வியாழக்கிழமையெல்லாம் இந்நேரம் இந்த நேரத்தில் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் கம்மி தான். ஓரளவு தான் கூட்டம், ரொம்ப இல்லை. இங்கே வந்து இந்த ஃப்ரேம் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு வந்து ஆள் இருப்பாங்க. கேமரா வச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஃப்ரேமில் தான் நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் இருக்கும். இது ஒன்று, இன்னொன்று ஃப்ரேம் இருக்கும். 2 ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அழகாக அந்த ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க ஒரு ஞாபகார்த்தமாக. நல்லா இருக்கும் இந்த இடம். மதினா வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல இதுலேருந்து நேராக போனோம்னா உஹது மலை ரோடு தான். அதுக்கு இதில் வந்துட்டு டாக்ஸியில் ஏறி உட்காந்துச்சு. டாக்ஸி பார்த்திங்கன்னா 4:55 5 மணிக்கு நம்ம ஏறி உட்காடுறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆள்லாம் ஏற்றி ஃபுல் பண்ணதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் கிளம்பலாம். 5 மணிக்கு ஏறணும், 6 மணிக்கு கிளம்பிச்சு. அங்கேருந்து 1 மணி நேரம் வண்டியில் உட்காந்துருக்கோம். இந்த டாக்ஸியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரியாலு. இது சின்ன காராக இருந்துச்சுன்னா 4 பேர் தான் உட்கார முடியும். அதில் வந்து 60, 70 வாங்குவாங்க. இது கொஞ்சம் பெரிய வண்டிங்கிறனால ஒரு 8 பேர் உட்காரலாம் பேசஞ்சரு. அப்படிங்கிறனால 50 ரியாலு. அது ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால 50 ரியாலு சண்டேனால். இதே வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளி இந்த மாதிரி நாளில் கூட்டம் அதிகமாக இருக்கும். விலையும் கூட இருக்கும். டிக்கெட்டு ஃபேர் அதிகமாக இருக்கும். இது ஞாயிற்றுக்கிழமைனால ஆள் சேர்த்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பிச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வண்டியிலே உட்காந்துருக்கணும். பார்த்துக்கங்க. 5 மணிக்கு உட்காந்தோம். 4:55க்கு 5:55க்கு தான் கிளம்புது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சரியா. இது பார்த்திங்கன்னா டாப் 10 ஒரு கடை இருக்குது. இந்த டாப் 10 கடையில் 10 ரியாலுக்கு இருந்துச்சு முன்னாடிலாம். இப்போ 13 ரியாலு. ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இங்கே வருவாங்க. ஹரம்லேருந்து வரவங்க, மஸ்ஜித் நபியிலேருந்து. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் அவங்களுக்கு வண்டி, ஜித்தா, மக்கா எல்லாம் போகிறதுக்கு இந்த பக்கம் தான் வண்டிங்க நிற்கும், டாக்ஸி எல்லாமே. இது நேர் ரோடு பார்த்திங்கன்னா உஹது மலை இருக்கிற இடம். இது வந்து பிலால் மஸ்ஜித் ரோடு. மஸ்ஜித் நபி பக்கத்துலேயே ரிங் ரோடு. மஸ்ஜித் நபிலேருந்து வெளியே வந்து ரிங் ரோடை சுற்றிக்கிட்டு பிலால் மஸ்ஜிதுக்கிட்ட போகிறோம். நம்ம குர்பான் ரோட்டில் தான் போகணும். அதனால் அந்த வழியாக போகுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த உஹது ரோட்டில் தான் போயிருக்கணும். அதில் போனாலே உங்களுக்கு போயிடலாம் ஈஸியாகவே. உஹது ரோடு இருக்குல்லையே, அந்த கிளம்புன இடத்துலேருந்து நேர் ரோடு, ஒரே ரோட்டில் போனாலே ஹைவேஸ் பிடிச்சி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இவன் வேறு ஒரு ஆளை இறக்கி விடணும் அப்படிங்கிறக்காக உள்ளே சுற்றிக்கிட்டு வரான். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகரிப் நேரம் 6 மணிக்கு மேலே, 6:15, செம டிராஃபிக்கு.
இதுலேயே இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம ரொம்ப லேட்டு. இதில் அவ்வளோ மகரிப் நேரம் டிராஃபிக்கில் நின்று பொறுமையாக தான் போச்சு. இங்கிட்டு வரணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து நேராக உஹுது மலை ரோடு, அதில் போனாலே போய்கிட்டே இருக்கலாம். அதில் போகாமல் அவன் இந்த வழியாக வரான். இது பிலால் மஸ்ஜித் ஏரியா. பிலால் மஸ்ஜித் ரோடு குர்பான் ரோடுன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் போய் மஸ்ஜித் குபா வழியாக இப்போ போக போகிறான். சரி வாங்க போகலாம் அப்படியே. மஸ்ஜித் மிக்காத் வந்தாச்சு. வேறு எவ்வளோ வண்டி நிற்கிது. இங்கே வந்து எஹ்ராம் மாற்ற போகிறேன். நார்மல் ட்ரெஸ்ஸில் இருந்து இங்கே தான் நம்மளுடைய எல்லை புறாக்கு வாங்க எஹ்ராம் மாற்றி. மக்களே, இதுதான் வந்து மிக்காத், மஸ்ஜித் மிக்காத்துன்னு சொல்கிறது. இதில் இருந்து தான் ஆரம்பிக்கும் உம்ராவுக்கான எல்லை. இங்கே வந்து எஹ்ராம் கட்டிக்கிட்டு தொழுதுட்டு நியத்து வச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். வண்டியை வெளியே அவ்வளோ வண்டி. நான் சொன்னல ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் கம்மியாக இருக்குண்ணா. ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கவங்க தான். துருக்கி, வேறு இந்த லெபனான், சிரியா, அப்புறம் யூரோப் கண்ட்ரியிலேருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்களா. எவ்வளோ வண்டிங்க நிற்கிது வெளியே. பஸ்ஸஸ்ஸு, காரு, அவ்வளோ மக்கள் உள்ளே இருக்கிறாங்க. செம கூட்டம். இங்கேருந்து தான் எஹ்ராம் கட்டி, சில பேர் வீட்டிலேருந்து கட்டுவாங்க, பக்கத்தில் பள்ளி வாசலில் கட்டிட்டு வருவாங்க. பட் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது எல்லை அப்படிங்கிறது. இங்கேருந்து தான் நியத்து வச்சுட்டு எஹ்ராம் கட்டிட்டு தொழுதுட்டு நியத்து வச்சுட்டு கிளம்பணும். பார்த்தீங்கன்னா 6:45 நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஓடி ஒரு பிரேக் எடுத்துருக்காங்க பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி. ஏன்னா 9:30 மணி ஆச்சு. 6:45 கிளம்பணுமா, இப்போ 9:30 மணிக்கு நிப்பாட்டிட்டாங்க சாப்பிட்றதுக்காக. நைட் சாப்பாடு, பாத்ரூம் போகிறவங்க,
பள்ளிவாசலில் இருக்கும். இங்கே எல்லாமே இருக்கும். பெட்ரோல் பங்க்கு, பெட்ரோல் எடுத்துக்கலாம், பெட்ரோல் டீசலு. இப்போ சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு நிறையா இருக்கும். காஃபி ஷாப் இருக்கும், மெக்கானிக் ஷாப் இருக்கும், பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க. நிறையா சாண்ட்விச் கடை, டீ, காஃபி, இப்படி என்ன வேணுமோ சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த இடம் இருக்குது. பள்ளிவாசல் இருக்கும், நிறையா பாத்ரூம்ஸ் வச்சுருப்பாங்க. ஹைவேஸில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு இடையில வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே வேணாலும் நம்ம ஸ்டாப் எடுத்துக்கலாம். சேஃபாகவும் இருக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா பஸ்ஸும் கார் எல்லாமே நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. 2 மணி நேரம் கழித்து நிப்பாட்டாங்க. ஒரு 200 கிலோமீட்ரு. இப்போ கிளம்பியாச்சு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. இப்போ மக்காவை நெருங்கியாச்சு. பார்த்திங்கன்னா மக்கா என்ட்ரு ஆகிட்டோம் உள்ள. மக்காவுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் வந்து 4 மணி நேரம். கிளம்புனதுலேருந்து அந்த பிரேக் டைம் கழிச்சிட்டு பார்த்தோன்னா 4 மணி நேரம் வண்டி ரன்னிங். நல்லாவே ஸ்பீடு, 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. பஸ்ஸாக இருந்தால் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். அதனால் வந்து 6 மணி நேரம் போகும். இது 4 மணி நேரத்துலேயே வந்துட்டாங்க. மக்காவுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. அந்த கிளாக் டவர் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் நம்ம மக்கா காபா இருக்கிற இடம். இங்கேருந்து போகும்போதே நமக்கு உள்ளே என்ட்ரி ஆனதுமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் நம்ம கிளாக் டவர் தெரியும். ரோடு அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு மக்காவே சுற்றிக்கிட்டு இருந்தாப்ப டிரைவர். ரோடு ஒழுங்காக இல்லை, எல்லா பக்கமும் சப்வே கட்டி இருக்குது. சப்வேக்குள்ளே போய் வந்தாங்க. ஒரு வழியாக சுற்றிட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், இல்லைன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்போம். 1/2 மணி நேரம் லேட்டு. இதுதான் வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் தான் பார்க்கிங் இருக்குது. பிக்கப்பு ட்ராப் பண்ணுறது. இந்த டாக்ஸிலாம் வந்து கீழே வந்து பார்க்கில் இறக்கி விட்டு போவாங்க. இப்போ அங்கே தான் போகுது. அங்கே இறங்கிக்கிட்டு மேலே ஏறி தான் படிலாம் இருக்குது. அதில் மேலே ஏறி போயிடும். இதுதான் ஹரமுக்கு மஸ்ஜித். இந்த பாட்டு முடிக்கிறோம். நம்ம அடுத்த பாட்டில் மக்காவோட உம்ரா பண்ண விளாக்லாம் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோக்கள் வரும். இதோடு நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட் 2 வரும். அதில் தான் நம்ம மக்காவை காபா எல்லாத்தையும் காட்டுறேன். பாருங்கள். தேங்க்யூ.